நங்கநல்லூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஓட இப்போது பிரசிடெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. 1998 ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 30 lakhs லோன் வேணும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்குன்ட்டு. அப்போ வந்து லோன் சேங்ஷன் ஆச்சு. மொத்தம் பில்டிங்கோட காஸ்ட் 42 lakhs இருந்துச்சு. அதில் 30 lakhs வந்து லோன் சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2003லேருந்து 2020 வரைக்கும் அதுலேருந்து மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததுனால இப்போ ஹைகோர்ட்டில் ப்ரெசன்ட் நங்கநல்லூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஹெட் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காரு. 7,64,577 ரூபாய் மிஸ்அப்ராப்ரியேஷன் நடந்திருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆகஸ்ட் மாதம் வந்து விசாரணைக்கு வந்தது ரிட் பெட்டிஷன். அப்போ வந்து இது ஏற்கனவே 17 வருஷம் ஆனதுனால 8 மாதங்களுக்குள் இந்த நடவடிக்கை முடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதுக்கப்புறம் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் செங்கல்பட்டு 3 பேரும் வந்து 1 மாதம் கழிச்சு கோர்ட்டில் ஹியரிங் வரும்போது நேரில் அப்பியர் ஆகணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி மோசடி செய்தது அப்படின்னு தான் வந்திருக்கு. என்டையர் பர்சன்ஸ் ஆன் த கமிட்டி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் சர்ச்சார் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணிருக்கு. மேல்மனு முறையீடு செஞ்சுருக்காங்க சார். இந்த ஃபஸ்ட்டு வந்து 8 வீக்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இன்றைக்கி 4 வீக்ஸ் டைம் கேட்டிருக்காங்க சார். அதுக்குள்ளே திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஹைகோர்ட்டில் ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணிருக்காங்க சார். அந்த ரிட் அப்பீலில் ஸ்டே கொடுக்கல, நோட்டீஸ் மட்டும் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க சார். விசாரணை முடிவில் குற்றம் செய்யப்பட்டதாக ப்ரூவ் பண்ணால், இந்த என்கொயரியில் ப்ரூவ் ஆச்சுன்னா செக்ஷன் 36 ஆஃப் டிஎன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் மூலமாக யார் தப்பு பண்ணிருக்காங்களோ அந்த பர்சனை பர்மனெண்ட்டாக டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் சார். விசாரணை 17 வருஷமாக நடக்கலை, 8 வாரத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8 வாரம் ஆகியும் இன்னும் நடக்கலை. கடைசியாக 4 வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க சார் முடிக்கிறதுக்கு. அந்த பீரியடில் வந்து அந்த கமிட்டி இந்த லோன் சாங்ஷன் ஆகும்போது ஹெட்டாக இருந்தது அவர் தான் சார். நீங்கள் கேட்டவர் தான். நீங்கள் என்ன பேர் சொல்லி கேட்டிங்களோ அவர் தான், மிஸ்டர் ஆர்எஸ் பாரதி. நங்கநல்லூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஓட இப்போது பிரசிடெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா 1998 ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 30 lakhs லோன் வேணும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்குன்ட்டு. அப்போ வந்து லோன் சேங்ஷன் ஆச்சு. மொத்தம் பில்டிங்கோட காஸ்ட் 42 lakhs இருந்துச்சு. அதில் 30 lakhs வந்து லோன் சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. லோன் சேங்ஷன் பண்ணதுக்கப்புறம் 1999 லோன் சேங்ஷன் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்த கமிட்டி அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது 7,64,577 rupees இதர செலவுகளுக்காக செலவு பண்ணப்பட்டது. டெக்கரேஷன், இனாகரல் ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணப்பட்டதுன்னு பார்த்த உடனே சர்ச்சார்ஜ் ப்ரொசீடிங்ஸ் வீட்டு வசதித்துறை ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறதுக்காக அப்ளிகேஷன் மூவ் பண்ணுறாங்க 2003. அந்த ப்ரொசீடிங்ஸ் 2003லேருந்து 2020 வரைக்கும் அதுலேருந்து மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததுனால இப்போது ஹைகோர்ட்டில் ப்ரெசன்ட் நங்கநல்லூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஹெட் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காரு. ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆகஸ்ட் மாதம் வந்து விசாரணைக்கு வந்தது ரிட் பெட்டிஷன். அப்போ வந்து இது ஏற்கனவே 17 வருஷம் ஆனதுனால 8 மாதங்களுக்குள் இந்த நடவடிக்கை முடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்போது அது 8 வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து திருப்பி கேஸ் ஹியரிங்க்கு வந்து அப்போ வந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அதர் சைட் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து இன்னும் ஒரு 4 வாரம் கால அவகாசம் கேட்டாங்க. கால அவகாசம் கேட்டதற்கு ஏற்கனவே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, 4 வாரம் டைம் தரோம். அப்படி 4 வாரம்குள்ளே 4 வாரத்துக்குள்ளே இந்த ப்ரொசீடிங்ஸ் முடிக்கலைன்னா 3 ரெஸ்பாண்டன்ஸ், அதாவது செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதுக்கப்புறம் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் செங்கல்பட்டு 3 பேரும் வந்து 1 மாதம் கழித்து கோர்ட்டில் ஹியரிங் வரும்போது நேரில் அப்பியர் ஆகணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க சார். அந்த பீரியடில் வந்து அந்த கமிட்டி இந்த லோன் சாங்ஷன் ஆகும்போது ஹெட்டாக இருந்தது அவர் தான் சார். நீங்கள் கேட்டவர் தான். நீங்கள் என்ன பேர் சொல்லி கேட்டிங்களோ அவர் தான், மிஸ்டர் ஆர்எஸ் பாரதி. எஸ், மிஸ்டர் ஆர்எஸ் பாரதி.
எஸ் சார். 1996லேருந்து 2001 பீரியட் வரைக்கும் அவர் தான் சார் இருந்தார், மிஸ்டர் ஆர்எஸ் பாரதி. அவர் பீரியடில் தான் லோன் சாங்ஷன் ஆச்சு சார், அந்த கமிட்டி. கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி தான் சார் கேட்பாங்க. இண்டிபெண்டன்ட் பர்சனோட நேமில் வந்து லோன் கேட்க அந்த கமிட்டியோட ஹெட் மிஸ்டர் ஆர்எஸ் பாரதி. அதான் இப்போ சொன்னேன், அந்த கமிட்டி மோசடி செய்தது அப்படின்னு தான் வந்திருக்கு. என்டையர் பர்சன்ஸ் ஆன் த கமிட்டி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் சர்ச்சார் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணிருக்கு. அது அந்த சர்ச்சார் ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். அந்த கேஸ் 17 வருஷமா நிலுவையில் இருக்கு, என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ அப்ளிகேஷன் போட்டிருக்கு. ஆமாம் சார். புரியல. கேஸு ஏதாவது அதில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி என்கொயரி முடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் தான் இப்போ போட்டிருக்கு. நங்கநல்லூர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி போட்டிருக்காங்க சார். சார் அந்த நங்கநல்லூர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்காக நான் அப்பியர் ஆகியிருக்கேன் சார். இப்போ இந்த ப்ரெசன்ட் நங்கநல்லூர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரெப்ரசன்டட் பை மிஸ்டர் பரணி பிரசாத், அவருக்காக நான் அப்பியர் ஆகியிருக்கேன் சார் இந்த கேஸில். மோசடிக்கு என்கொயரி அந்த பீரியடில் 7,64,577 ரூபாய் மிஸ்அப்ராப்ரியேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது என்கொயரியில். அதில் சர்ச்சார் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் வந்திருக்கு. நீதிமன்றத்தில் 8 வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க சார் ப்ரொசீடிங்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி திருப்பி கம்ப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ரெஸ்பாண்டன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, சீஃப் செக்ரட்டரி, ரிஜிஸ்ட்ரார் அண்ட் டெப்டி ரெஜிஸ்ட்ரார், அந்த 3 பேருக்கும் அந்த ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்கும் போது ப்ரொசீடிங்ஸ் முடியல, இன்னும் எங்களுக்கு 4 வார கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க சார். பப்ளிக் மணி மிஸ்அப்ரோப்ரியேட் ஆயிருக்கு சார். பப்ளிக் மணி மிஸ்அப்ரோப்ரியேட் ஆனது பற்றி என்கொயரி, பப்ளிக் மணி மிஸ்அப்ரோப்ரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கு சார். அதோட கன்க்ளூஷனில் மிஸ்அப்ரோப்ரியேட் ஆயிருக்கா என்ன ப்ரொசீடிங்ஸ், அதோட கன்க்ளூஷன், அதோட பெனால்ட்டி ப்ரொசீடிங்ஸ் தான் சார். இப்போ பெனால்ட்டி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணது கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்கு சார். ஆமாம் சார். ஆமாம் சார். அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ இல்லை சார். அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் சார். 1996 2001 வரைக்கும் ஆர்எஸ் பாரதி தலைமையில் நங்கநல்லூர் கூட்டுறவு சங்கம் நடந்துட்டு இருந்துச்சு சார். அந்த பீரியடில் வந்து 42 lakhsல பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஒன்று 1998 ஃபைல் பண்ணாங்க சார். 28 மே 1999 வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து டெண்டர் விட்டு 30 lakhs வந்து லோனாகவும் 12 லட்சம் ஹுட்கோ ஸ்கீமில் தரதாகவும் இருந்துச்சு சார். அப்போ கொடுக்கும்போது 24th ஜூலை 1999 வந்து அந்த டெண்டர் மூலமாக அந்த லோன்ஸ் வந்து யார் கொடுக்குமோ டோட்டல் சாங்ஷன் ஆச்சு சார். சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் மார்ச் 2002 ஒரு ஃபைண்டிங் வந்துச்சு சார் தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் மூலமாக. என்னென்னா வந்து 7,00,000
66,577 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அந்த நஷ்டம் ஏற்பட்டதுனால அந்த குழு அப்போ யார் ஃபங்க்ஷனிங்காக இருந்தாங்களோ, அப்போ யார் ஆஃபீஸ் பேரர்ஸாக இருந்தாங்களோ அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், சர்சார்ஜ் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சார். அதுக்கு மேலே ஃபர்தராக என்கொயரி கொடுக்கறதுக்கு செக்ஷன் 87 ப்ரொசீடிங்ஸ் நடக்கிறதுக்கு இத்தனை வருஷமாக ப்ரொசீடிங்ஸே நடக்கலை. அந்த 7 லட்சம் ரூபா அந்த பீரியட், அதாவது 1999 7,64,577 ரூபாய் நஷ்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அதுக்கு மேலே ஆக்ஷனே எடுக்கலன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ரிப்பீட்டட் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க சார். ரிட் பெட்டிஷன் எதுக்கு ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா, 17 வருஷமாச்சு அப்படி ஒரு மோசடி கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு, அதுக்கு மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அதனால ஒரு லாஸ் ஆகிருக்கு, அந்த லாஸுக்கு மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க சார். அந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கு அந்த என்கொயரியை 8 வாரத்துக்குள்ளே நங்கநல்லூர் கூட்டுறவு கட்டிட சங்கத்தில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க சார். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு மொத்தமாக வந்து 42 லட்சம் ரூபா ஆகும் இருந்த பட்சத்தில் ஒரு டெண்டர், அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் போது டெண்டர் அறிவித்த போது 42 லட்சம் ரூபா தான் சார் லோயஸ்ட் டெண்டர் வந்துச்சு. அந்த டெண்டருக்கு சாங்ஷன் பண்ணும்போது 30 லட்சம் ரூபா லோனாகவும் 12 லட்சம் ரூபா வந்து ஹுட்கோ ஸ்கீமில் தரதாகவும் இருந்தது சார். அதுக்கப்புறம் அந்த சாங்ஷன் வந்து கொடுத்த உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இனாகரல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2004 வந்து கண்டுபிடிக்கிறாங்க 7,64,577 ரூபாய் அதில் லாஸ் ஆகியிருக்கு அப்படின்ட்டு. அதில் சர்சார்ஜ் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணுறாங்க சார். அப்போது கமிட்டி வந்து 1996 2001 வரைக்கும் திரு ஆர்எஸ் பாரதி தலைமையில் அந்த நங்கநல்லூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருந்தது சார். அவருக்கு அகெயின்ஸ்டாக அப்போ அந்த பீரியடில் வந்து 7,64,577 ரூபாய் நஷ்டம் அடைந்திருக்குன்னு சொல்லிட்டு சர்சார் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுன்ட்டு போடும்போது 17 வருஷமாக அந்த சர்சார் ப்ரொசீடிங்ஸில் ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாததுனால ப்ரெசண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஹெட்டு ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணுறாரு சார். ரிட் பெட்டிஷன் மூலமாக அப்ரோச் பண்ணுறாரு. அந்த ரிட் பெட்டிஷனில் அப்ரோச் பண்ணும்போது 3 பேரை ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்குறாரு சார். 3 பேர் யாரெல்லாம்னு பார்த்தோன்னா, செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், ரெஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, 3வது வந்து டெப்டி ரெஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செங்கல்பட்டு, 3 பேரையும் ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்கிறார் சார். அந்த சர்ச்சார் ப்ரொசீடிங்ஸ் என்கொயரி அப்போ வந்து ஹைகோர்ட் வந்து 8 வாரத்துக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணணும், 17 வருஷமாக இழுத்துட்ருக்கு, சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணணும், 8 வாரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். 8 வாரத்துக்குள்ளே முடிக்கணும்னு ஆகஸ்ட் மாதம் போட்ட ஆர்டர் இன்றைக்கி வந்து ஹியரிங்க்கு வந்துச்சு சார். இன்றைக்கி ஹியரிங் வந்தபோது திருப்பி இந்த ரெஸ்பாண்டன்ஸ் அப்பியர் ஆனவங்க இன்னும் 4 வாரம் டைம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கோர்ட் வந்து ஏற்கனவே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, 4 வாரம் ஃபைனலாக 4 வாரம் டைம் அதுக்குள்ளே முடிக்கலாட்டி அந்த 3 ரெஸ்பாண்டன்ட் சீஃப் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் செங்கல்பட்டு 3 பேர் ஹவுசிங் 3 பேரும் அப்பியர் ஆகணும் ஆன்லைன் கோர்ட் மூலமாக அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு சார். இன்னைக்கு அந்த பீரியடில் அவர் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு சார். அதுக்கு தான் சார் என்கொயரி. அந்த என்கொயரியே 17 வருஷமாக நடக்கலைங்கிறதுக்கு தான் சார் இந்த ரிட்டு. மேல்மனு முறையீடு செஞ்சுருக்காங்க சார். இந்த ஃபஸ்ட்டு வந்து 8 வீக்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இன்றைக்கி 4 வீக்ஸ் டைம் கேட்டிருக்காங்க சார். அதுக்குள்ளே திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஹைகோர்ட்டில் ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணிருக்காங்க சார். அந்த ரிட் அப்பீலில் ஸ்டே கொடுக்கல, நோட்டீஸ் மட்டும் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க சார். அந்த என்கொயரியே நடக்கலை, என்கொயரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கு. இந்த விசாரணை முடிவில் குற்றம் செய்யப்பட்டதாக ப்ரூவ் பண்ணால், இந்த என்கொயரியில் ப்ரூவ் ஆச்சுன்னா செக்ஷன் 36 ஆஃப்
டிஎன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் மூலமாக யார் தப்பு பண்ணிருக்காங்களோ அந்த பர்சனை பர்மனெண்ட்டாக டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் சார். தேங்க் ப்ரூவ் ஆச்சுன்னா இனிமேல் அவர் அந்த பொறுப்புக்கு வர முடியாது. அது என்கொயரியோட கன்க்ளூஷனில் தான் சார் வரும். அந்த என்கொயரியே நடக்கலை, என்கொயரி சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சார் அப்ளிகேஷன் போட்டிருக்கு. விசாரணை 17 வருஷமாக நடக்கலை, 8 வாரத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8 வாரம் ஆகியும் இன்னும் நடக்கலை. கடைசியாக 4 வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க சார் முடிக்கிறதுக்கு. இல்லை சார், சீஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி முடிக்கணும் சார். அதுக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சர்ச்சார் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணி அவர் ரிப்போர்ட் ஃபைனலாக சப்மிட் பண்ணணும் சார். நங்கநல்லூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அஸ்வின்.